வணக்கம் மக்களே, வெற்றிகரமா நம்ம தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷன்ல 3வது சீரீஸை முடிச்சுட்டு இப்போ 4வது சீரீஸ்ல கால் எடுத்து வச்சிருக்கோம். ஆமா மக்களே, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிருக்க இடம் பைக்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான சொர்க்கமா கருதப்படுற கொல்லிமலைக்கு நம்ம போக போறோம். இந்த சீரீஸ்ல நம்ம அட்வென்ச்சரஸான 72 ஹேர்பின் பெண்ட், ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம கொல்லிமலையில இருக்க ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் கூட நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த பயணத்துல இப்போதான் எங்க கூட கலந்துக்கிறீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி போயிருந்த கொடைக்கானல், கோயம்புத்தூர், ஊட்டி சீரீஸ்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் அமேசிங்கான பிளேசஸ் மட்டும் இல்லாம அந்த இடங்களோட ட்ரோன் ஷாட்ஸும் நாங்க அதுல எடுத்திருப்போம். ஸோ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிராவலை நம்ம சிங்கார சென்னையில ஸ்டார்ட் பண்றோம். 365 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கொல்லிமலைக்கு போய் ரீச் பண்ண போறோம். கொல்லி ஹில்ஸ் மேல போக 2-3 ரூட் இருக்கு. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த 72 ஹேர்பின் பென்ஸ்க்காக வரீங்கன்னா மேப்ல கரெக்டா இந்த பென்ஸை மார்க் பண்ணிட்டு அப்புறம் டிரைவ் பண்ணுங்க. உங்களை போர் அடிக்காம இருக்கணும்னு செக் போஸ்ட்லாம் காட்டாம டைரக்டா 72 ஹேர்பின் பென்ஸ்க்கே இறங்கிட்டார் நம்ம எடிட்டர். இந்த 72 ஹேர்பின் பென்ஸ் தான் நம்ம கொல்லிமலையோட மெயின் அட்ராக்ஷன். கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து சோளக்காடு பாத்தீங்கன்னா தோராயமா 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு மக்களே. இந்த 20 கிலோமீட்டர் ஃபுல்லாவே ஹேர்பின் பென்ஸ் தான். இந்த பென்ஸை டிரைவ் பண்றதுக்கு அவ்வளோ அட்வென்ச்சரஸா இருந்தது. டிரைவ் பண்ண பிடிச்சவங்க கண்டிப்பா டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு இடம் இதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். பென்ஸ்ல ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்பவே முக்கியம் மக்களே. நாங்க சீக்கிரமா காலையில கிளம்பினோம். அதனால கொல்லிமலைக்கு மேல சீக்கிரமாவே நாங்க போய் சேர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாசிலா அருவி. இது செம்மேடுல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ்க்கு நீங்க உள்ள போகணும்னா பெரியவங்களுக்கு 10 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 5 ரூபாவும் வாங்குறாங்க. அதே மாதிரி கேமராவுக்கு 5 ரூபாய், வீடியோ கேமராவா இருந்தா 10 ரூபாய் வாங்குறாங்க. இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க. இங்க வீக்கெண்ட்ஸ்ல மக்கள் கார், மினி பஸ்னு பயங்கர கூட்டம் இந்த இடத்துக்கு வரும். பார்க்கிங்ல இருந்து ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 200 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதனால ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜாலியா நடந்தாலே அருவிக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். கொல்லிமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வராது ஆகாய கங்கை அருவியா தான் இருக்கும். ஆனா அதோட செங்குத்தான 1000க்கும் மேற்பட்ட படிகள்னால நிறைய பேர்னால அந்த ஃபால்ஸ்க்கு போக முடியாது. அதனால இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸா இருக்கட்டும், சின்ன பசங்களா இருக்கட்டும், இல்ல வயசானவங்களுக்கு ஒரு சரியான இடமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் மாத்துறதுக்குன்னு தனியா ஒரு பில்டிங்கும் இங்க கட்டியிருக்காங்க. நம்ம அருவி கிட்ட வந்துட்டோம் மக்களே. ஃபால்ஸ் ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி ரெயில்ஸ் எல்லாம் போட்டு கிளீனாவும் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ்க்கு மேலதான் பெரியசாமி கோவிலும் இருக்கு. மாசிலா அருவி கழுகு பார்வையில் இப்போது உங்களுக்காக. இந்த அருவியோட எக்ஸஸ் அழகை ரசிச்சுட்டு அடுத்து நம்ம மாசிலா அருவி பக்கத்திலேயே இன்னொரு அருவி இருக்கிறதா சொன்னாங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம். All I want is you.
இந்த அருவியோட பேரு நம்ம அருவி. இப்படி ஒரு அருவி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு இங்க தெரியாது. அது மட்டும் இல்லாம இது கண்டுபிடிக்கிறதும் கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம மெயின் ரோட்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் கீழே நடக்கிற மாதிரி கூட எங்களுக்கு இருந்துச்சு. இந்த அருவி கொல்லிமலை டவுன்ல இருந்து தோராயமா 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு மக்களே. இந்த அருவி பார்க்கறதுக்கு ஆகாய கங்கை மாதிரி பிரம்மாண்டமாவோ இல்ல மாசிலா அருவி மாதிரி இல்லைனாலும் கூட்டம் அதிகமா விரும்பாதவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க போன நேரத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் வந்துகிட்டு இருந்தது. குளிக்கிற இடம் ரொம்பவே சுத்தமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃபால்ஸ்ல இருந்து சுத்தி இருக்கிற இடம் கூட ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு. மரங்கள் நிறைஞ்சு பசுமையா இருந்துச்சு. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம 300 அடி உயரத்துல இருந்து கொட்டுற ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், இந்த இடம்லாம் கொல்லிமலையில இருக்காங்கன்னு கேட்கிற அளவுக்கு பின்னம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்போதுமே சொல்ற மாதிரி தான், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாம இருக்க ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until the next video, this is Nidish signing off. Tata, bye bye. ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இது. ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி